அரசியல்ல ரெண்டு முக்கியமான ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, நெவர் எவர் சேலஞ்ச் பிஎம் மோடி. மோடி கிட்ட சேலஞ்ச் பண்ற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. அண்ட் ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. மோடியை சேலஞ்ச் பண்ண கூடாதுங்கிற அந்த ரூல் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதை மட்டும் மறந்துடவே கூடாது. நேத்துக்கு இப்படிதான் ராகுல் காந்தி அவர்கள் சேலஞ்ச் பண்ணி பார்த்தாரு, வாய் விட்டு பார்த்தாரு. முடிஞ்சா மோடியால இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் சீஸ் ஃபயருக்கு காரணம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டாரு. Let him say here. Let him say here. That Donald Trump, you're a liar. That you did not make a ceasefire. அதே மாதிரி மோடியும் வந்தாரு பார்லிமெண்ட்ல. டொனால்டு ட்ரம்ப் மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த சக்தியும் இந்தியா பாகிஸ்தான் இடையில சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு காரணம் இல்லை என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் போட்ட ஒரு கோஷத்துல லிட்டரலி பார்லிமெண்டே அதிர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேத்துக்கு பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காரு. அதனுடைய தமிழாக்கத்தை இந்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களுடைய ஸ்பீச், ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஸ்பீச், ஜெய்சங்கர் அவர்களுடைய ஸ்பீச், 3 ஸ்பீச்சையுமே தமிழாக்கம் செய்து நம்மளுடைய சேனல்ல வெளியிட்டிருந்தோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு பெரிதளவு இருந்திருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவும் முழுமையா பார்த்து அதிகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைब பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி மோடி அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சை தொடங்குறாருன்னா, ऑपरेशन सिंदूर के दरमियान जिस प्रकार से देश के लोगों ने मेरा साथ दिया, मुझे आशीर्वाद दिए, देश की जनता मुझ पर कर्ज है. मैं देशवासियों का आभार व्यक्त करता हूं. मैं देशवासियों का अभिनंदन करता हूं. நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவித்து தன்னுடைய உரையை தொடங்குகிறார். ஆபரேஷன் சிந்தூர் அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த தேசம் எனக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்திருக்கு, என்னோட தோளோடு தோள் நின்றிருக்கு, அதற்காக ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய உரையை தொடங்குகிறார் பிரதமர் மோடி அவர்கள். பெஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி நம்மளுடைய டூரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவர்களை தங்களுடைய மதத்தை கேட்டு கேட்டு கேட்டுதான் தீவிரவாதிகள் கொண்டிருக்காங்க என்பதை பிரதமர் மோடி அவர்கள் பதிவு செய்யறாரு. இது இந்தியாவில வன்முறையை தூண்டுவதற்காகவும் வயலன்ஸ்க்காகவும் அவங்க செய்த மிகப்பெரிய சதிச்செயல். இந்த சதிச்செயலை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒரு ஒற்றுமையின் மூலமாக, யூனிட்டியின் மூலமாக அதை தகர்த்து எறிந்திருக்கீங்க. அதற்காக மீண்டும் ஒரு முறை நாட்டு மக்களுக்கு நன்றிகள். आतंकवादियों ने निर्दोष लोगों को उनका धर्म पूछ पूछ करके गोलियां मारी. ये क्रूरता की पराकाष्ठा थी. भारत को हिंसा की आग में झोंकने का ये सुविचारित प्रयास था. भारत में दंगे फैलाने की ये साजिश थी. मैं आज देशवासियों का धन्यवाद करता हूं कि देश ने एकता के साथ उस साजिश को नाकाम कर दिया. ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த கோரமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னன்னா, தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய பேக்கர்ஸ், அதுக்கு பின்னாடியிலிருந்து இயக்குபவர்கள் எல்லாரையுமே மண்ணோடு மண்ணாக்குவோம் என்று நான் கொடுத்த ஒரு அஷூரன்ஸ், அதை நான் காப்பாத்தி இருக்கேன். மே 6ஆம் தேதி நம்மளுடைய பாதுகாப்பு படை ஆபரேஷன் சிந்தூரை நள்ளிரவுல தொடங்குது. 22 நிமிடங்களுக்கு அந்த ஆபரேஷன் தொடர்கிறது. நம்மளுடைய ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த அந்த கோரமான சம்பவத்திற்கு 22 நிமிடங்கள்ல நம்ம பழி தீர்த்திருக்கோம் என்று பதிவு செய்கிறார். இந்தியா ஃபுல் பிரிப்பரேஷனோட இருந்தது. பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் பிளாக்மெயிலிங், நியூக்ளியர் குண்டு போட்டுருவோம், அணுகுண்டு போட்டுருவோம், அணுகுண்டு போட்டுருவோம் என்ற அந்த பிளாக்மெயிலிங் இருக்கு இல்லையா, அதற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், அந்த மிரட்டலுக்கு அடிபணியவும் மாட்டோம் என்று நிரூபிச்சிருக்கோம். நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, மேட் இன் இந்தியா, அதை உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கோம். அது எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது என்பதை உலகத்திற்கு நிரூபிச்சிருக்கோம். பாகிஸ்தானுடைய எல்லா வெப்பன்ஸும் மேட் இன் இந்தியா வெப்பன்ஸ் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிருச்சு. பாகிஸ்தானோட வெப்பன்ஸால நம்மளோட கம்பீட் கூட பண்ண முடியல என்று பதிவு பண்றாரு. भारत ने दिखाई अपनी तकनीकी क्षमता. पाकिस्तान के सीने पर सटीक प्रहार किया. पाकिस्तान के एयरबेस एसेट्स को भारी नुकसान हुआ और आज तक उनके कई एयरबेस
आईसीयू में पड़े हैं। இதுக்கு முன்னாடி இந்தியாவுல எத்தனையோ பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஆனா அப்போல்லாம் அதோட மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவங்களுக்கு அச்சமே இருக்காது. அவங்க திரும்ப 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 இந்தியாவுக்குள்ள அவங்க பிளான் பண்ணபடி தீவிரவாதிகளை ஊடுருவ செய்துகிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மாஸ்டர் மைண்ட இந்தியா நியூட்ரலைஸ் பண்றதுக்காக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனா இப்போ அந்த டெரரிஸ்ட் மாஸ்டர் மைண்ட்ஸ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நம்மளால சுதந்திரமாக இனியும் டெரரிசத்தை வளர்க்க முடியாது. இந்தியா வில் கம் ஆஃப்டர் அஸ். எப்ப வேணாலும் நாம் கொல்லப்படலாம் என்ற ஒரு அச்ச உணர்வை அந்த டெரரிஸ்ட் மாஸ்டர் மைண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்திருக்கோம். आतंकियों को वो सजा दी और सजा ऐसी है कि आज भी आतंक के उन आकाओं की नींद उड़ी हुई है। இதுதான் நியூ நார்மல். இந்த நியூ இந்தியா என்னன்னு கேக்குறீங்க இல்லையா? இந்த நியூ நார்மல் என்னன்னா தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது, அவங்களோட பேக்கர்ஸ் மாஸ்டர் மைண்ட் என்று அனைவரையுமே நிர்மூலமாக்குவதுதான் நியூ நார்மல். ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து ஃப்ரம் சிந்தூர் டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை குறிப்பிடுறாரு. சிந்தூர் டு சிந்து என்று குறிப்பிட்டு எல்லா விதத்திலும் நாம் பழிக்கு பழி வாங்கி இருக்கோம். कि हमारी कार्यवाही का दायरा कितना बड़ा, स्केल कितना बड़ा, सिंदूर से लेकर के सिंधु तक पाकिस्तान पर कार्रवाई की है। தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதுக்கு பிறகு மே 10 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், இந்த டெம்பரரி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருந்தது இல்லையா, அது குறித்து பிரதமர் பேசும்போது என்ன சொல்றாரு? அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கீங்க இல்லையா, அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இன்னும் நாட்டுல பல பேரு இந்தியன் ஆர்மி சொல்றதை நம்பாம, இந்தியா சொல்றதை நம்பாம பாகிஸ்தான் சொல்றதை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானோட நரேட்டிவ்க்கு தீனி போட்டுட்டு இருந்தாங்க. இந்தியாவுல உட்காந்துக்கிட்டு நாங்க இந்திய ராணுவத்தை நம்ப மாட்டோம், இந்தியா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ப மாட்டோம், பாகிஸ்தானை நம்புவோம் என்று சொல்வது எந்த மாதிரியான மனநிலை? இப்பதான் இந்த மோஸ்ட் குரூஷியல் பார்ட்டுக்கு வரும். என்ன குரூஷியல் பார்ட்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர் சீஸ்ஃபயருக்கு காரணமா இல்லையா, சீஸ்ஃபயருக்கு காரணமா இல்லையா? இப்போ காங்கிரஸ் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக டொனால்டு ட்ரம்ப் தான் சீஸ்ஃபயர் காரணம், டொனால்டு ட்ரம்ப் தான் சீஸ்ஃபயர் காரணம். நேற்று கூட கல்யாண் பானர்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு அறிவுஜீவியான எம்பி என்ன சொல்லியிருந்தாரு? இந்தியா வந்து இது குறிப்பாக மோடியை குறிப்பிடுறாரு. மோடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி ரொம்ப சின்ன சைஸ்ல தெரியுறாரு. 56 இன்ச் என்று சொல்லுங்க இல்லையா, ட்ரம்ப்புக்கு முன்னாடி நீங்க 36 இன்ச்சா சுருங்கிட்டீங்க என்று தொடர்ச்சியாக இந்திய நாட்டினுடைய பிரதமரை வேறொரு மற்ற நாட்டினுடைய தலைவரோடு ஒப்பிட்டு பேசி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு அவமானமாக திகழ்ந்தாங்க இவங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தான், உலகத்தின் எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு தலைவனும் இந்தியா பாகிஸ்தான் இடையில சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு காரணம் கிடையாது. This is purely India's decision. दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा। அதோட இன்னொன்னு குறிப்பிடுறாரு, முக்கியமான நிகழ்வு, நல்லா கூர்ந்து கவனிங்க. 9 மே 9 அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் மோடிக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர் மோடி கால் பண்ணும்போது மோடி அவர்கள் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியோட டிஸ்கஷன்ஸ்ல அந்த பிரீஃபிங்ஸ்ல எல்லாம் பிஸியா இருந்துட்டாரு. அவரால் அப்ப போன் எடுக்க முடியல. திரும்பி கால் பேக் பண்ணியிருக்காரு மோடி அவர்கள். கால் பேக் பண்ணி என்ன சொல்லுங்க, நீங்க கூப்பிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்டதற்கு பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை திட்டமிட்டு இருக்காங்க என்று வார்ன் பண்றாரு ஜேடி வான்ஸ். அதற்கு பிரதமர் மோடி கொடுத்த ரிப்ளை தான், அப்படி பாகிஸ்தானோட இன்டென்ஷன் இந்தியா மேல பெரிய தாக்குதலை செய்வதாக இருந்தால் அதற்கான பலனை பாகிஸ்தான் அனுபவிக்கும், பன்மடங்கு அதிகமான தாக்குதலை நாங்கள் செய்வோம். அவர் ஹிந்தியில ஒரு சூப்பரான டயலாக் ஒன்று சொல்றாரு, கோலி கா ஜவாப் கோலி சே தேங்கே. அவங்க புல்லட்டால பேசணும்னு நினைச்சாங்கன்னா நாங்களும் புல்லட்டாலே ஆன்சர் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று ஜேடி வான்ஸ் கிட்ட மோடி சொல்லியிருக்காரு. 9 तारीख को रात को अमेरिका के उपराष्ट्रपति जी ने मुझसे बात करने का प्रयास किया. वो घंटे भर कोशिश कर रहे थे, लेकिन मेरी सेना के साथ मीटिंग चल रही थी, तो मैंने उनका फोन उठा नहीं पाया. बाद में मैंने उनको कॉल बैक किया. मैंने कहा कि आपका फोन था, 3-4 बार आपका फोन आ गया, क्या है? तो अमेरिका के उपराष्ट्रपति जी ने मुझे फोन पे बताया कि पाकिस्तान
बहुत बड़ा हमला करने वाला है, ये उन्होंने मुझे बताया। मेरा जो जवाब था, जिनको समझ नहीं आता है उनको तो नहीं आएगा। मेरा जवाब था, अगर पाकिस्तान का ये इरादा है तो उसे बहुत महंगा पड़ेगा। ये मैंने अमेरिका के उपराष्ट्रपति को कहा। अगर पाकिस्तान हमला करेगा तो हम बड़ा हमला कर करके जवाब देंगे, ये मेरा जवाब था। और आगे मेरा एक वाक्य था, मैंने कहा था हम गोली का जवाब गोले से देंगे। மே 9ஆம் தேதி மே 10ஆம் தேதி என்று 2 நாட்களுமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தன்னுடைய கனவிலும் எதிர்பார்க்காத அளவு ஒரு அட்டாக்கை இந்தியா கிட்ட இருந்து சந்திச்சது. அதோட விளைவு பாகிஸ்தான் மண்டியிட்டது. இப்ப பாகிஸ்தான் உணர்ந்திருக்கும், நாம இனிமே அதாவது இந்தியா கிட்ட வாலாட்டணும்னா முன்பை காட்டிலும் அதிகமான ஒரு போர்ஸோட இந்தியா ரீஇட்டாலியேட் பண்ணும், திருப்பி கொடுப்பாங்க. அதனால நான் இந்த அவையின் வாயிலாக இந்த நாட்டிற்கு ஒன்றை அழுத்தம் திருத்தமாக கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். பாகிஸ்தானும் சேர்ந்து கேட்டுக்கோங்க. ஆபரேஷன் சிந்தூர் இப்போது தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் நீங்கள் வாலாட்டினால் ஆபரேஷன் சிந்தூர் இதை விட போர்ஸாக कंटिन्यू ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் மோடி பார்லிமெண்ட்ல சூளுரைச்சிருக்காரு. पाकिस्तान भी भली भांति जान गया है कि भारत का हर जवाब पहले से ज्यादा तगड़ा होता है। उसे यह भी पता है कि अगर भविष्य में नौबत आई तो भारत आगे कुछ भी कर सकता है। और इसलिए मैं फिर से लोकतंत्र के इस मंदिर में दोहराना चाहता हूं, ऑपरेशन सिंदूर जारी है। இந்த இடத்துல ஆத்ம நிர்பர் பாரத் குறித்து மோடி அவர்கள் பேசுறாரு. எப்படி செல்ஃப் ரிலையன்டாக சுயசார்பாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இன்னும் பல்வேறு துறைகள்ல இந்தியா தற்சார்பாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி பாத்தீங்கன்னா இது எதையுமே நம்பாம they are relying on பாகிஸ்தான் என்று அபிஷியலாக பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு ஓப்பனாக இந்தியாவுடைய எதிர்க்கட்சியை பப்பெட் ஆஃப் பாகிஸ்தான், மவுத் பீஸ் ஆஃப் பாகிஸ்தான் என்று குறிப்பிட்டிருக்காருன்னா this is something really big என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் பேசுவது என்பது வேறு, நாட்டினுடைய பிரதமர் பேசுவது என்பது வேறு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் காங்கிரஸ் பார்ட்டி பிக் பண்ணக்கூடிய இஷ்யூஸ்லாம் they are imported from பாகிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் பார்ட்டி நோக்கி வைக்கிறாரு. भारत आत्मनिर्भर बनता जा रहा है, लेकिन देश ये भी देख रहा है कि एक तरफ तो भारत आत्मनिर्भरता की ओर तेज गति से आगे बढ़ रहा है, लेकिन कांग्रेस मुद्दों के लिए पाकिस्तान पर निर्भर होती जा रही है। मैं आज पूरा दिन देख रहा था, जो 16 घंटे से जो चर्चा चल रही है, दुर्भाग्य से प्लीज बैठिए, सब जवाब दे दिया आपका, आप सुनते नहीं, सबका जवाब दे दिया, प्लीज। दुर्भाग्य से सुनिए जवाब। कांग्रेस को पाकिस्तान के मुद्दे इंपोर्ट करने पड़ रहे हैं। நம்மளுடைய இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பிலிருந்து, ஒரு பேரழிவிலிருந்து இந்தியாவை காப்பாத்திருக்கு என்றால், மே 9ஆம் தேதி கிட்டத்தட்ட 1000 மிசைல் மற்றும் ட்ரோன்களை கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு பேரழிவை உண்டாக்க வேண்டும் என்று ஏவி விட்டாங்க. அனைத்தையுமே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தகர்த்தெறிந்து விட்டது. இவ்வளோ ஒரு எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்து உலகமே வியக்கிறது. हमारे एयर डिफेंस सिस्टम ने पाकिस्तान की मिसाइल और ड्रोन्स उसको तिनके की तरफ बिखेर दिया था।
आदरणीय अध्यक्ष, मैं एक आंकड़ा आज बताना चाहता हूं, पूरा देश गर्व से भर जाएगा। कुछ लोगों का क्या होगा मैं नहीं जानता, पूरा देश गर्व से भर जाएगा। 9 मई को पाकिस्तान ने करीब 1000 मिसाइलों और आर्म्ड ड्रोन्स के भारत पर बहुत बड़ा हमला करने की कोशिश की। 1000 ये मिसाइलें भारत के किसी भी हिस्से पर गिरती तो वहां भयंकर तबाही मचती, लेकिन 1000 मिसाइल्स और ड्रोन्स को भारत ने आसमान में ही चूर चूर कर दिया। யார் டிஃபென்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நீங்க பாருங்க, நேத்துக்கு மகாதேவ் ஆபரேஷன் மகாதேவ் மூலமாக பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்ட 3 தீவிரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படையை சுட்டுக் கொன்னா எதிர்க்கட்சி என்ன கேக்குறாங்க? ஏன் நேத்தி கொன்னீங்க, ஏன் முந்தானத்தி கொன்னீங்க? இந்த டேட் தான் உங்களுக்கு ப்ராப்ளமா? இதுக்கு முன்னாடி என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? பஹல்காம் தாக்குதலை செய்தவங்க எங்க, அவங்க எப்ப கொல்லப்படுவாங்க, அதுக்கு எப்ப பழி தீர்ப்பீங்க என்று கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, அவங்களை இப்போ நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு, அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இதற்கு பிறகாக என்ன கேக்குறீங்க? ஏன் நேத்திக்கு பண்ணீங்க, ஏன் முந்தானத்தி பண்ணீங்க என்று கேக்குறீங்களே. எதிர்க்கட்சிகளுக்கு என்னதான் பிரச்சனை? ऑपरेशन महादेव करके अपने अंजाम तक पहुंचा। लेकिन मैं हैरान हूं, यहां ठहाके लगा के पूछा गया कि आखिर ये कल ही क्यों हुआ। अब ये क्या हो गया है मुझे समझ नहीं आ रहा है। क्या ये ऑपरेशन के लिए कोई सावन महीने का सोमवार ढूंढा गया था क्या? क्या हो गया है लोगों को? हताशा, निराशा इस हद तक। और देखिए मजा, पिछले कई सप्ताह से हाँ ऑपरेशन सिंदूर हो गया तो ठीक है, पहलगाम के आतंकियों का क्या हुआ, पहलगाम के आतंकियों का अब हुआ तो कल क्यों हुआ। இப்போ அப்படியே கியரை ஷிஃப்ட் பண்றாரு பிரதமர் மோடி அவர்கள். டைரக்டாக ஜவஹர்லால் நேரு அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏனென்றால் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எப்பெல்லாம் ஜவஹர்லால் நேரு பேர் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியால ஜீர்ணிக்கவே முடியல, உடனே பொங்கி எழறாங்க. ஆனா அவர் அவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவறு செய்வது ஒரு சில வினாடிகள்ல தவறு செய்து முடித்தாகிவிடும், ஆனா அதனுடைய விளைவு பல நூற்றாண்டுகளுக்கு எதிரொலிக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு செய்த ஒரு தவறு, பல தவறுகள் இந்தியாவுடைய தலையெழுத்தையே பல நூற்றாண்டுகளுக்கு மாற்றி இருக்கு என்று பதிவு பண்றாரு. पीओके पर पाकिस्तान को कब्जा करने का अवसर दिया। जवाब साफ है, जवाब साफ है। जब भी मैं नेहरू जी की चर्चा करता हूं तो कांग्रेस और उसका पूरा इकोसिस्टम बिलबिला जाता है, पता नहीं क्या है। आदरणीय अध्यक्ष जी, हम एक शेर सुना करते थे, मुझे ज्यादा इसका ज्ञान तो नहीं है लेकिन सुनते थे। लम्हों ने खता की और सदियों ने सजा पाई। आजादी के बाद से ही जो फैसले लिए गए उनकी सजा आज तक देश भुगत रहा है। यहां बार बार एक बात का जिक्र हुआ और मैं फिर से करना चाहूंगा। अक्साई चीन की उस पूरे क्षेत्र को बंजर जमीन करार दिया गया, ये कह करके तो बंजर है। देश की 38,000 वर्ग किलोमीटर जमीन हमें खोनी पड़ी।
आदरणीय अध्यक्ष जी, मैं जानता हूं मेरी कुछ बातें चुभने वाली है। 1962 और 1963 के बीच कांग्रेस के नेता जम्मू कश्मीर के पूंछ, उरी, नीलम वैली और किशनगंगा को छोड़ देने का प्रस्ताव रख रहे थे। भारत की भूमि, आदरणीय अध्यक्ष जी, और वो भी लाइन ऑफ पीस के नाम पर किया जा रहा था। 1966 रण ऑफ कच्छ पर इन्हीं लोगों ने मध्यस्थता स्वीकार की। ये था उनका राष्ट्रीय सुरक्षा का विजन। एक बार फिर उन्होंने भारत का करीब 800 वर्ग किलोमीटर क्षेत्र पाकिस्तान को सौंप दिया, जिसमें छड़बेट भी शामिल है, कि कहीं उसको छड़ाबेट भी कहते हैं। 1965 की जंग में हाजीपीर पास को हमारी सेना ने वापस जीत लिया था, लेकिन कांग्रेस ने उसे फिर लौटा दिया। அகைன் நேரு காலம் தொட்டு மன்மோகன் சிங் காலம் வரை அப்படியே பெரிய லிஸ்ட் படிக்கிறாரு, எவ்வளவு துரோகங்களை காங்கிரஸ் செய்திருக்கு என்று. 26/11 அட்டாக்க ஒருத்தர் நினைவு கூறுறாரு. 26/11 அட்டாக்கு எந்த விதமான ரிட்டாலியேஷனும் இல்லாம பாகிஸ்தானோட டயலாக் பண்றோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம் என்று காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க காங்கிரஸ். நீங்க எங்களுக்கு வந்து டிப்ளமசி பாடம் நடத்த வேண்டாம், உங்களுடைய தேசபக்தி என்னன்னு தெரியும், உங்களோட டிப்ளமசி எல்லாத்தையுமே நாங்க பார்த்திருக்கோம். உங்களோட ட்ராக் ரெக்கார்டு இவ்வளவு பரிதாபமாக இருக்கும்போது ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய எங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்த தேவையில்லை என்று காங்கிரஸை கடுமையாக சாடியிருக்காரு. इतनी बड़ी घटना 26/11 की हुई थी। विदेशी दबाव में हमले के कुछ हफ्तों के भीतर ही कांग्रेस सरकार ने पाकिस्तान से बातचीत शुरू कर दी। आदरणीय अध्यक्ष जी, कांग्रेस सरकार ने 26/11 की इतनी बड़ी घटना के बाद भी एक भी डिप्लोमेट को भारत से बाहर निकालने की हिम्मत नहीं की। छोड़ो इधर, एक वीजा तक कैंसिल नहीं किया, एक वीजा तक कैंसिल नहीं कर पाए थे। देश पर पाकिस्तानी स्पॉन्सर बड़े बड़े हमले होते गए, लेकिन यूपीए सरकार ने पाकिस्तान को मोस्ट फेवर्ड नेशन का दर्जा देकर रखा था, वो कभी वापस नहीं लिया था। இத்தனை ஆண்டு காலமாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்த நேரு காலம்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு தாக்குதலை ப்ராக்சி வார்ஸ் டைரக்டாகவும் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்தியா மேல நடத்தியிருக்காங்க. ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படியே வச்சிருந்தாங்க காங்கிரஸ். அதை நாங்கள் வந்துதான் இப்போ அபயன்ஸ் வச்சிருக்கோம், கேப்டன் அபயன்ஸ் என்று சொல்லுவாங்க, நிறுத்தி வச்சிருக்கோம் என்று பதிவு பண்றாரு. எங்களுடைய கவர்மெண்ட் ஒரு பாலிசி, பிளட் அண்ட் வாட்டர் cannot flow together. ஒன்னு அந்த நதியில தண்ணி ஓடணும், இல்ல ரத்தம் ஓடணும். பாகிஸ்தானுடைய எத்தனையோ பேர் இந்தியர்களுடைய ரத்தம் ஓடுன்னு பதிவு பண்ணாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய இந்திய மக்களை கொன்று குவிப்பாங்க, அதனால ஒன்னு ரத்தம் ஓடணும் இல்ல தண்ணி ஓடணும். இதுதான் மோடி கவர்மெண்டோட பாலிசி என்று குறிப்பிட்டிருக்காரு. सिंधु जल समझौता सीधा सीधा भारत की अस्मिता और भारत के स्वाभिमान के साथ किया गया बहुत बड़ा धोखा था। டிபேட் பண்ணும் டிஸ்கஷன் பண்ணும் என்று கேக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக டிபேட் பண்ணுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். கரோ சர்ச்சா எப்ப வரைக்கும், எது வரைக்கும் என்றால் எதிரிகள் நடுங்கும் வரை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். ஆனா ஒரு சிலது மட்டும் நம்மளுடைய கேள்விகளுக்கும் டிஸ்கஷனுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு. அதுதான் முதல்ல தாய்மார்களுடைய சிந்தூர், இரண்டாவது நம்மளுடைய ஆர்மியினுடைய கமிட்மெண்ட், அன்வேவரிங் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆர்மியை क्वेश्चन பண்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இந்திய தேசத்தின் மீது ஒரு அட்டாக் நடந்தா அந்த எனிமி யாராக இருந்தாலுமே சரி, எங்க இருந்தாலுமே சரி, ஒட்டுமொத்த நாடும் வெகுண்டெழுந்து ஒன்றாக நாம அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். எந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியிடம் ஒரு
வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய ப. சிதம்பரம் அவர்கள், முன்னாள் உள்துறை அமைச்சர், பாகிஸ்தானுக்கு ஒரு கிளீன் சிட் கொடுத்திருப்பாரு இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல. அதன் காரணமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிடம் ஒரு கோரிக்கை, தயவு செய்து பாகிஸ்தானுக்கு ஒரு கிளீன் சிட் கொடுக்காதீங்க, அதுவும் ஒரு ஃபேமிலியின் பிரஷர் காரணமாக ஒரு கிளீன் சிட் கொடுக்காதீங்க, அது ஒரு மாக்கரியை கிரியேட் பண்ணுது, உங்களை பார்த்து நாடே கை கொட்டி சிரிக்கிறது, இது ஒட்டுமொத்த நாடும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணங்களை நீங்கள் மாக்கரி ஆக்காதீங்க என்று ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. திரும்ப 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 டிப்ளமசி ஃபெயிலியர் என்று குறிப்பிடுறீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகள்ல வெறும் 3 நாடுகள் மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ இது இந்தியாவுடைய எவ்வளவு பெரிய டிப்ளமேட்டிக் சக்சஸ் என்று நினைச்சு பாருங்க. ஆனா இந்த சக்சஸ் எதையுமே அவங்களுடைய கண்ணில் படாம திரும்ப திரும்ப ஃபெயிலியர் என்று காங்கிரஸ் கட்சி ஃபெயிலியர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கே தவிர இந்த சக்சஸ பேச மறுக்கிறாங்க. 193 कंट्री में सिर्फ 3 देश ऑपरेशन सिंदूर के दौरान पाकिस्तान के समर्थन में बयान दिया था. ओनली 3 कंट्रीज. क्वाड हो, ब्रिक्स हो, फ्रांस, रूस, जर्मनी, कोई भी देश का नाम ले लीजिए, तमाम देश दुनिया भर से भारत को समर्थन मिला. आदरणीय अध्यक्ष जी, दुनिया का समर्थन तो मिला, दुनिया के देशों का समर्थन मिला, मानिए, लेकिन ये दुर्भाग्य है कि मेरे देश के वीरों के पराक्रम को कांग्रेस का समर्थन नहीं. பிரதமருடைய நீண்ட நெடிய உரையை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காரு. அதனுடைய சுருக்கத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு போன 2 வீடியோல கொடுத்த ஆதரவு மாதிரியும் இந்த வீடியோக்கு நீங்க கொடுப்பீங்க என்று நம்புறோம். இதுக்கப்புறம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. பார்லிமெண்ட்ல வாத பிரதிவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல தொடர்ந்து பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுடைய ஒரு பெருமை. உலக வரலாற்று எழுதப்பட்டால் ஆபரேஷன் சிந்தூரினுடைய அந்த வரலாறு பொன் எழுத்துக்களால பொறிக்கப்படும். ஒரு மிலிட்டரி மைட். இந்தியா வாட் தே ஆர் கேபபிள் ஆஃப், வாட் வி ஆர் கேபபிள் ஆஃப் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய ஒரு தருணம் இது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மோடி பேசணும் கேட்டீங்க இல்லையா? மோடி பேச ஆரம்பிச்ச உடனே உடனடியாக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கப்சி போயிட்டாங்க. பார்லிமெண்ட்ல ஒருத்தர் மூஞ்சில கூட ஈ ஆடல, அப்படியே கப்சிப்னு கேட்கறாங்க. ஏனென்றால் மோடி பேசுவது அனைத்தும் உண்மை, ஆன் ரெக்கார்ட், என்ன நடந்ததோ அது அப்படியே சொன்ன உடனே எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வெப்பன்ஸையும் இவர் டெஸ்ட்ராய் பண்றாரு. So we are so proud of our PM and our armed forces என்று சொல்லி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.